உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். எனக்கு நான் லவ் பண்ணவே இல்லை. நான் யாரையும் நான் அவனை லவ் பண்றேன், என்னைய யாராவது காப்பாத்துங்க என இளம்பெண் ஒருவர் ரோட்டில் கதறி எழுத போதும் உறவினர் வலுக்கட்டாயமாக தாலி கட்ட முயன்ற அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. எனக்கு நான் லவ் பண்ணவே இல்லை. நான் யாரையும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த அத்திப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனியம்மாள். இவரின் மகளான 20 வயது இளம்பெண் பெங்களூருவில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறார். சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாது என்பதற்காக பழனியம்மாள் தனது பெரியம்மாவின் மகனான மரம் ஏறும் தொழில் செய்து வரும் ஜெயபாலுக்கு தனது மகளை திருமணம் செய்து வைக்க விரும்பியுள்ளார். அதன்படி அந்த இளம் பெண்ணின் விருப்பம் இல்லாமலேயே நிச்சயதார்த்தம் நடந்ததாக கூறப்படுகிறது. பெங்களூருவில் இருந்த அந்த பெண்ணிடம் ஜெயபால் செல்போனில் பேசி வந்தபோது அந்த பெண் வேறொரு நபரை காதலித்து வருவதை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஜெயபாலை திருமணம் செய்து கொள்ளுமாறு பழனியம்மாள் மகளை தொடர்ந்து வற்புறுத்தி வந்தபோதும் அந்த இளம்பெண் ஜெயபாலை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஜெயபால் தனது அக்காவான பழனியம்மாளிடம் உனது மகளை சொந்த ஊருக்கு வரவழைத்து கோயிலில் தாலி கட்டி விடலாம், தாலி கட்டிவிட்டால் என்ன செய்ய போகிறாள், யாரும் எதுவும் சொல்ல முடியாது, பஞ்சாயத்து பேசினால் கூட தாலி கட்டியாச்சு போய் அவங்க கூட வாழுமா என்றுதான் கூறுவார்கள் என கூறியதை தொடர்ந்து பழனியம்மாள் தனது மகளை 12ஆம் தேதி இரவே ஊருக்கு வரவழைத்துள்ளார். அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் என்பதால் அதிகாலையிலேயே பழனியம்மாள் தனது மகளை சாமி கும்பிட செல்லலாம் என கோயிலுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது பட்டு வேட்டி பட்டு சட்டையுடன் ஜெயபால் படுஜோராக ரெடியாகி யாருக்கும் தெரியாமல் கோயிலுக்கு வந்துள்ளார். இளம்பெண் சாமி கும்பிட கண்ணை மூடிய போது பின்னால் வந்த ஜெயபால் தான் ஏற்கனவே கட்டி ரெடியாக வைத்திருந்த தாலியை இளம்பெண்ணின் கழுத்தில் மாட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் அந்த தாலியை கலற்றி வீசியதோடு உடனே அங்கிருந்து வெளியே சென்றார். இளம்பெண்ணை அவரது தாயார் பின்தொடர்ந்து சென்று பிடித்ததும் அதற்கு அந்த பெண் தாயை தள்ளிவிட்டுவிட்டு சாலையை கடந்து சென்ற காட்சிகளும் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவானது. ஒரு கட்டத்தில் அந்த இளம் பெண்ணை தாயார் பிடித்துக் கொள்ள தரையில் இருவரும் உருண்டபோதே என்ன நடந்தால் என்ன, நாம் தாலி கட்டிவிட வேண்டும் என்ற முயற்சியில் ஜெயபால் தாலியை கட்ட முயன்றார். அந்த பெண் அலறி துடித்து நான் வேறு ஒருவரை காதலிக்கிறேன் என கூச்சலிட அங்கிருந்தவர்கள் அதனை வீடியோ எடுத்ததோடு ஜெயபாலை தட்டி கேட்டுள்ளனர். கல்யாணம் பண்றது அது எங்க போய் பண்ண, நீ கோயில பண்ண, ரோட்ல நாட்டு கோயில இருந்துங்க, ரோட்ல என்ன பண்ணிருக்கிற, விருப்பம் பண்ண மாட்டேங்கிறாங்க, விருப்பம் என்னத்துக்கு பண்ற? ஐயோ விருப்பத்தோட தான் பண்ண, விருப்பத்தோட தான் பண்ணுச்சு. எனக்கு நான் லவ் பண்ணவே இல்லை. நான் யாரையும்
இவனை நான் லவ் பண்ணல. நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் இளம்பெண் அங்கிருந்து நடந்து சென்றார். தகவல் அறிந்து வந்த போலீசார் பழனியம்மாள் மற்றும் ஜெயபாலிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது என் தம்பிதான் திருமணம் செய்ய கூட்டிட்டு வந்தோம், வேற எதுவும் இல்ல சார் என தெரிவித்தார். என் தம்பி தான் என் பெரியம்மா பையன். சரி நிச்சயம் பண்ணி விட்டுங்க, சரி கல்யாணம் பண்ணலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தான். சரி ஊர்லாம் சொன்னாங்க, சரி நல்ல கொடுத்தா பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட செஞ்சுக்கிறாங்க. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஒன்றும் ரோட்ல போய் தாலி கட்ட போறீங்களாமா? அப்படி அது கட்டி மட்டும் சொல்லிட்டு வந்து சின்ன கோயில்ல கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்படி வெளியே வாங்க. வேற ஒன்றும் இல்லைண்ணா, என் பொண்ணு தான் அது. 20 வயசு ஆச்சு அதுக்கு. அந்த பொண்ணு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிருச்சே, அப்புறம் ஏன் வற்புறுத்தி இப்படி பண்றீங்க என போலீசார் கேட்டதற்கு மகளுக்கு 18 வயசுக்கு மேல ஆயிருச்சு, என் தம்பியும் 2 வருஷமா காத்துட்டு இருக்கான் என பழனியம்மாள் கூறியுள்ளார். என் பொண்ணு தானா? அது என் தம்பி, என் பெரியம்மா பையன். என் தம்பி தானே அது. வேற 2 வருஷமா அந்த டிஸ்டன்ஸ் ஏமா இருக்கட்டும், நீ வந்து அவ விருப்பம் இல்லன்றலாம் விட்டு போக வேண்டியது. கட்டிட்டு சொல்ல போட்டோலாம் எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து இது பண்ணிட்டு 2 வருஷம் வெயிட் பண்றாங்க. 18 வயசுல இருந்து வெயிட் பண்றாங்க. அந்த பொண்ணு வானான்னு சொல்றான்னா விட்டுறணும். இதனையடுத்து இளம்பெண் தனது தாயோடு செல்ல மறுத்தார். பின்னர் தாயும் மாமாவும் இனிமேல் சம்மதம் இல்லாமல் இதுபோல செய்ய மாட்டோம் என உறுதியளித்ததை தொடர்ந்து அந்த பெண் தனது தாயுடனேயே செல்வதாக தெரிவித்தார். போலீசாரும் அந்த பெண்ணின் விருப்பப்படி அவரது தாயோடு அனுப்பி வைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.